தஸ்மியா, நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியானது உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத் என்ற இடத்தில் ராகுல் காந்தியுடன் பிரியங்கா காந்தியும் இணைந்து பேரணியில் பங்கேற்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முறை ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் இப்போது மொராதாபாத்தில் மக்கள் வெள்ளத்தில் மிதந்தபடி ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அங்கு வரக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக திகழ்ந்த மாநிலம். அங்கு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி என நேரு குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் போட்டியிட்டு பல்வேறு தொகுதிகளில் தொடர்ந்து அமேதியிலும் ரேபரேலி தொகுதியிலும் வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கியானது கடந்த 2 தேர்தல்களில் மிகவும் சரிந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் 12.5% அவர்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருப்பதாக அண்மை கால கருத்து கணிப்பு விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள 120 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியை 50 தொகுதிகளுக்குள் சுருக்கிவிட்டால் அங்கு 3வது முறையாக பாஜக ஆட்சிக்கு வருவது தடுக்கப்பட்டு விடும் என்பதால் இப்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சியுடனும் பீகார் மாநிலத்தில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியுடனுமான கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கு உறுதியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உத்தரப்பிரதேச பீகார் மாநில நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் மாற்றத்தை திருப்பத்தை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த கேள்விக்கு விடையளிக்கும் வகையில் தான் இப்பொழுது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியின் அந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரை பேரணி எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இழந்த செல்வாக்கை காங்கிரஸ் கட்சி தக்க வைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளராக பிரியங்கா காந்தி முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அங்குதான் அவர் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார். இந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் 41 நாட்களுக்கு பிறகு மணிப்பூரில் தொடங்கிய இந்த யாத்திரையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரியங்கா காந்தியும் ராகுலுடன் இணைந்து பங்கேற்றிருப்பது அந்த மாநில மக்களிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் பிரியங்கா காந்தியை இந்திரா காந்தியின் மறு உருவமாக அந்த மக்கள் நேசிக்க தொடங்கி இருப்பதாக கருத்து கணிப்பு மற்றும் அங்குள்ள தேர்தல் வல்லுநர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்கா காந்தியால் மாற்றம் நிகழுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள சூழ்நிலையில் மொராதாபாத் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் ராகுல் காந்தியுடன் பிரியங்கா இணைந்து அங்கு ஆயிரக்கணக்கானோர் பல்லாயிரக்கணக்கானோர் அந்த பேரணியில் இணைந்து வரும் காட்சியானது நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி இருக்கிறது. தஸ்மிமா பானு.